6 மாதம் டைம் இருக்கும். 6 மாதத்துக்குள்ளே எழுதிட்டுனா அதுக்கப்புறம் +1 சேர்ந்துக்கலாம் சொல்லி அதெல்லாம் அனுப்புகிறோம். சரி அப்படியே வரோம். வீட்டுக்கு வந்தால் எங்கள் அண்ணா பார்க்குறான். பார்த்துட்டு கேட்குறான், என்னடான்னு அழுகுறான். என்னன்னு கேட்டால் மார்க் எடுத்து பார்த்துட்டு அவன் சொல்கிறான், பரவாயில்லடா ஒன்றுலையாவது பாஸ் ஆகிருக்கிற, நான் அது கூட கிடையாது, நான் 5லேயும் ஃபெயிலு, நீயாவது ஒன்று பாஸ் ஆகிருக்கிற, நான் 60-70 மார்க் தான் வந்தேன், நீயாவது 190 எடுத்துக்கிற, என்ன பண்ண முடியும், நம்ம சூழ்நிலை நம்ம வீட்டு சூழ்நிலை, அதனால் கவலைப்படாத, இப்படியே படிச்சிக்கலாம். ஆனால் படிக்கிறது கஷ்டம்தான். நானும் 2 வருஷம் வீட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் படிக்க முடியாது, ஸ்கூலில் படிக்க முடியாது, இது ரொம்ப ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டான். ஆறுதல் படுத்துட்டு போயிட்டான். சரி நானும் எனக்கு படிக்க மேலே ஆசையாக விடலை. அதுக்கப்புறம் நிறைய வேலைக்கு போனேன், எங்கெங்கேயோ வேலைக்கு போனேன், எப்படியோ சம்பாரித்தேன், எப்படியோ பண்ணேன். அட்டம்ப்ட் கஷ்டப்பட்டு எழுதி 4 வாட்டியும் 5 வாட்டி எழுதி எப்படியோ பாஸ் ஆகி அந்த சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கொடுத்து, ஓப்பன் யூனிவர்சிட்டிலேருந்து பிகாம் போட்டு, பிகாம் ஃபஸ்ட் இயருக்கு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போகிறேன். ஒன்றும் புரியல, பெரிய பெரிய புக்கு, இதில் சின்ன புக்கு, அதில் ரொம்ப பெரிய புக்ஸ், ஒன்றுமே புரியல. நம்ம படிப்பு எங்கேயுமே போகலையா. சரி ஒரு வாட்டி அவங்க போனால் அவங்க எல்லாம் பசங்களை உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. சரி போனதுக்கு சரி படிப்போம், மார்க் அந்த அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ படிப்பு மேலே இருக்கிற ஆசையில் அந்த பிகாம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சேன். இப்போ யார் கேட்டாலும் நான் பிகாம் அப்படி சொல்கிறதுக்காண்டி ஏசப்பா அப்போவே எனக்கு படிப்புக்கு ஒரு பிகாம் வரைக்கும் பிகாம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு. இது வரைக்கும் 10வது ஃபெயிலான வரைக்கும் சாட்சி முடிக்கிறேன். மீதி வர சாட்சியை தேவன் எப்படி கொடுக்குறாரோ அப்படி நடத்துகிறேன். நீங்கள் கேளுங்க, சாட்சியை பகிருங்க. இப்போ நான் சாட்சியை அனுபவ சாட்சிகளை சொல்ல தான் எனக்கு இப்போ கொஞ்சம் லகுவாக இருக்குது. எனக்கு இருந்த கொஞ்சம் பாரங்கள்லாம் குறையுது. ஏன்னா அது என்ன, நம்ம அசைப்போகிறோம். அது அசைப்படும் போது பார்த்தா அந்த வயசுலேயே ஒன்றும் ஒரு தரகஸ் இல்லாமல் ஒரு பலன் இல்லாத போதே தேவன் இப்படி நடத்திருக்கிறார். நம்மளை இவ்வளோ நடத்தும் போது இப்போ நம்மளுக்கு நல்ல தரகஸ் இருக்குது, நல்ல அனுபவம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, ஒரு குடும்பம், நல்ல ஒரு பாசமான குடும்பம், ஒரு ஆய்வுக்குரிய குடும்பம் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம கவலைப்படுறதுலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எதுவும் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு ஒரு தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தை நீங்களும் பெற்றுக்கணும். உங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அப்போது நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அசை போட்டு பாருங்கள். அசை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற கஷ்டம்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியாது. ஏன்னா அப்போவே நம்ம மீறி வந்திருக்கிறோம், அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியாது. அதனால் அதை நீங்கள் அசை போடுங்க. அசை போடுறதோட சொல்லுங்கள், அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டால் தான், வாய் திறந்து அறிக்கையிடும் போது தான் அது நம்மளுக்கு பலன் தரும். ஏன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்க. நீங்கள் பட்ட பாடுகளை கஷ்டங்களை அறிக்கையிடும் போது அது உங்களுக்கு பலனை தரும். பலனை தந்து இப்போ திரும்பி இப்போ இருக்கிற காலத்துக்கு தேவையான எல்லா ஆறுதலும்